ஆஹா நல்லா ஆவி பறக்குது. ஸ்மெல் தெரியல. ஓப்பன் பண்ணு. பண்ண ஓடியா சுட்டுக்காதா. என்ன பண்றீங்க குஜன்? எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. சிக்கன் குழம்பு வைக்கிறாரா? விரும்பி சமைத்திடுவா. என்ன குளிர் ஜோரமா? சாப்பாடு ரெடியா? சுடுது. இந்த கிளீனிங் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு பொருளை கட் பண்ண உடனே அந்த கிளீனிங் இருக்குல்ல, அங்க நிக்கிறீங்க. சொல்லுங்க, ஏன் இன்னைக்கு சிக்கன் செய்றீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஏன் சிக்கன் செய்யறதுன்னா, இன்னைக்கு சண்டே, ஓகே, ஒரு வீக்கெண்டு, மழை லைட்டாக பெய்யுது, வெளியே தான் போக முடியல. சரி, சாப்பாட்டில் ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்கட்டும். இன்னைக்கு வந்து சென்னையில் மழை, ஜன்னல் வழியாக தெரியலை. எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்காரு. ஒன்று எனக்கு, ஒன்று உனக்கு, ஒன்று வேணிக்கா. 2 எனக்கு 1 உனக்கு. வேணிக்கு முட்டை பிடிக்காது. 2 குஜனுக்கு 1 எனக்கா. தீனி பார்க்கணும். 2 எனக்கு போட்டுக்கணுமா இல்லையா? வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க மஞ்சள் பொடி போட்டு கழுவணும் அப்படின்னு. மஞ்சள் பொடி போடக்கூடாது. மஞ்சள் பொடி போடக்கூடாதா? மஞ்சள் பொடி போட்டால் இந்த டேஸ்ட் மாறுது. டேஸ்ட் மாறுதா? பாருங்கள், சமையல் குறிப்பு, குகனின் சமையல் குறிப்பு. மஞ்சள் பொடி போட்டு சிக்கனை கழுவினா டேஸ்ட்டு மாறுதான். எதனால் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க குகன்? ப்ளீஸ் சொல்லுங்களேன். அப்படிதான் நினைக்கிறேன்னா, குழம்புல மஞ்சள் பொடி போடுறோம்ல, அதனால. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன்டா இட்லியை வந்து குப்பையில போட்டா? குப்பையில இல்ல, அது ஓரமா எடுத்து வச்சிருக்கிறேன். எதுக்கு? வண்டி ஸ்டாண்ட் ஆடிட்டு இருக்கு, முட்டு கொடுக்க வச்சிருக்கேன். போறா போகுது. வீட்டு வாசல் கல்லு போட்டுருது. என்னங்க இட்லி சீக்கிரம் சாப்பிடுங்க. நீ தானே பண்ணது இட்லியை? இல்லை, இதெல்லாம் நான் ஷோக்காக எடுத்து வைக்கிறேன். எனக்கு ஒரு டவுட். இது என்னன்னு சொல்லுங்க. இது மாதிரி என்னன்னு சொல்லுங்க. 0 படி. என்ன கரெக்டாக சொல்லிட்டீங்க. கீழே வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்று அடிக்கிறது பெருசு கிடையாது. Underestimating your happy இருக்கு பாரு. Underestimating your happy is always backfire you. பட்டை மசாலா, சில்லி பவுட்ரு, கொரியாண்டர், சிக்கன் அலசி வச்சுட்டாங்க, டொமேட்டோ, ஆனியன், மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி, ஆத்தாடி, இது சட்டி. இந்த ஜிங்கிலி. எந்த ஜிங்கிலி? பற்ற வைக்கிறது. அதுக்கு பேர் ஜிங்கிலி கிடையாது. அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸை திம்போம். பாருங்க, தேவையான அளவு ஆயில் கரெக்டாங்க. சரி, ஒன்று ஒர்க் அவுட் இருக்கு. என்னென்ன போடுறீங்கன்னு சொல்லுங்க. நானே ஒரு குத்தமத்துல போய்க்கிருக்கேன். எப்படி குத்தமதிப்புல போய்க்கிருக்கியா? ஜுஜ்மி எங்க தாவறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஐயோ, முண்டை புண்டை தாண்டி பழக்கம் இல்லையே. அப்பால என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பிச்சு இப்படி போடணும். சாப்பாடு கரண்டி கேட்டுக்கோங்க. சிக்கன் செய்யும்போது சாப்பாட்டு கரண்டி இருக்கு இல்லையா, அதை எடுத்து தான் அதை வந்து இந்த மாதிரி பெரட்டை யூஸ் பண்ணிக்கணும். இந்த கரண்டி எடுக்கணும்னு முக்கியம் இல்லை. கடை கிண்டுறதுக்கு, நமக்கு சமைக்கிறதுக்கு எது வாக்காக இருக்கோ எனக்கு தெரியாது, பயன்படுத்தி சுத்தமாக கழுவி வச்சிடணும். அதான் முக்கியம். அது கிடையாது. குழம்பு செய்கிறதுக்குன்னு சில கரண்டிகள் அதுக்குன்னே வடிவமைக்கப்பட்டிருக்கோம். அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த டேஸ்ட் வராது. குஜனோட குழம்பு டேஸ்ட் வரணும் அப்படின்னா இந்த சட்டி வச்சு அந்த சட்டியில் வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்க எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு எடுத்து போட்டு சாப்பாட்டு கரண்டி, மெயினாக சாப்பாட்டு கரண்டி வச்சு அப்படி கிண்டுனா தான் கரெக்டாக இருக்கும். மாரியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நம்மட்டு ஆனியனை கொட்டுறாரு. அந்த கரண்டியாலேயே அந்த டப்பாவை க்ளீன் பண்ணுற ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறீ. ஒரு டிப் சொல்லட்டுமா அப்போ உங்களுக்கு? வெங்காயம் இப்படி வதக்கும் போது கொஞ்சோண்டு அதில் உப்பு போட்டோம். யூனோ ஆல்ரெடி மறந்துட்டேன் அதானே? போட்டால் சீக்கிரம் வதங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். யூடியூப் சேனல் பார்த்து சமைப்பீங்கன்னு சொல்லுங்கள்.
உன் பாட்டுக்கு உருட்டி விடு. என் பாட்டு ரொட்டின்னு சொல்லியிருக்காரு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நானே திங்க் பண்ணி தான் பொதுவாக வந்து இவரே திங்க் பண்ணி இந்த மாதிரி யோசிச்சு செய்கிறாராம். பார்த்துக்கோங்க, 2024ஓட மிகப்பெரிய பொய்யா. ஆப்புகோர்ஸ் அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். ஆப்பு கோர்ஸில் எங்களுக்கு ஆப்படிச்சிடாம இருந்தா சரி. என்னங்க இப்போவே போட்டீங்க? அப்படித்தான். ஐயோ சரி ஓகே. வெங்காயம் போட்டு பாதி வதங்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்து சில்லி பவுடரும் பேர் என்னங்க, இது என்ன பவுட்ருங்க, கொரியாண்டர் பவுடரும் மல்லி பவுட்ரு தானே, மல்லித்தூளும் சில்லித்தூளும் ஜீரகத்தூளும். ஏன் இப்படி வளர்ற பாருங்கள், இது மல்லித்தூள், இது ஜீரகத்தூள், இது சில்லித்தூள், இது வந்து மஞ்சள் தூள். ஓகே, எண்ணெயை போட்டு வெங்காயம் போட்டு, வெங்காயம் வதங்கக்கூடாது, அதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் போட்டு இருக்கு, வெங்காயம் வதங்கிடுச்சு, அதெல்லாம் போட்டு கிண்டணும். புது வகையான ஸ்டைலாக இருக்குங்க. நீங்கள் தள்ளி விட்றீங்க, அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறாரு. ஓகே பார்ப்போம். அப்படி டப்பா இடையில விழுக போகிற மாதிரி அவர் தட்டி விட்டு நான் தான் காரணம். அந்த பொடியெல்லாம் ஸ்மெல் போகிறதுக்குள்ளாட்டியுமே நீங்கள் டொமேட்டோவை போட்டுறணும். தக்காளியை விறுவிறுன்னு போட்டுட்டு, அது என்னென்னு தெரியல, தக்காளி போட்ட உடனே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொட்டணும், மிக்சியை வந்து கொட்டணும். ஏங்க அதுக்கு கொஞ்சம் தண்ணி டிப்ஸ் தரேங்க, கொஞ்சம் தண்ணி போட்டு கழுவுங்க, கழுவி ஊற்றுங்க. இருந்தாங்க கமான், இங்கே பாருங்க தண்ணி போட்டிருக்கேன். தண்ணியை போட்டு தொட. என்னங்க ஐயா, தண்ணியை போட்டு தொட மேன். தண்ணியை போட்டா இன்னையிலேருந்து நான் ஒரு சமையல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். நல்லா வதக்குறாரு, ப்ரொசீஜர் மாற்றி பண்ணிட்டாரா, அதுக்கு காரணம் நான் தானா, அவரே சொல்கிறாரு. சிக்கன் குழம்பு ரெடி. மூடி போட்டு மூடி வச்சுட்டு அவ்வளோதான். இது எப்படி வந்துச்சுன்னு நான் வந்து ஃபுல்லாக உட்காந்ததுக்கப்புறம் எடுக்கிறேன். பண்ண முடியா ஓயா சுட்டுக்காதா. ஓகே அவ்வளோதானா? சிக்கன் வெந்தாச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட். நல்லா தான் இருக்கு, நாட் பேட், டேஸ்ட் குட். மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான்.